நண்பர்களே வணக்கம். வர வர ரொம்ப சோம்பேறி ஆயாச்சு நண்பர்களே. அதுவும் சாதா சோம்பேறி இல்ல, அட்டுப்புச்ச சோம்பேறின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஆயிட்டேன். ஏன் அப்படி சொல்றேன்னா, ஒரு 2-3 நாளா ஓட்டத்துக்கு போகவே முடியல. பசங்கிட்ட கேட்டோம்னா நீ போன் பண்ணுவ, நான் தூங்கி இருந்தேன், நான் போன் பண்ணுவேன், நீ தூங்கி வந்தேன், ஆளுக்கு ஒரு காரணம் சொல்றாங்க. இதுக்கு நான் என்ன பதில் சொல்றேன்னு எனக்கே தெரியல. ஓட்டம் இல்லாத காரணத்துல கொஞ்சம் லேட்டா இருந்துச்சு. டீ குடிச்சிட்டு குளிச்சுட்டு பனின போட்டு வேலை கிளம்பியாச்சு. ஓட்டத்துக்கு தான் போக முடியல. அட்லீஸ்ட் காலை உணவை தவிர்ப்புமே சொல்லிட்டு காலையில ஒரு நாட்டு வாழைப்பழத்தை மட்டும் துண்டு கிளம்பிட்டேன். எனக்கு இப்படிலாம் நடக்கும் தெரியும் நண்பர்களே. ஏன்னா நம்ம டீம்மேட்ஸ் அப்படி நிலைத்தன்மை இல்லாத எந்த ஒரு காரியமும் சத்தியமா வெற்றி பெற்றதா சரித்திரமே இல்ல. அப்படியே உங்கள்ட்ட கதையை சொல்லிக்கிட்டு கடைக்கு கிளம்பிட்டேன். கடைக்கு போனோன்னே சில பல வேலைகள் இருந்துச்சு. அந்த வேலையை 1 by 1 பொறுமையா பாத்துக்கிருந்தேன். ஒரு 3 நாளைக்கு மேல பரமக்குள்ள நல்ல மழையா இருந்துச்சு. ஆனா இப்போலாம் சரியான வெயில் கொளுத்துது பரமக்குடியிலேயே. அதனால உடலை குளிர் வைக்க பக்கத்து கடையில மோர் வாங்க போயிட்டேன். மோர்ல ஐஸ போட்டு நல்லா சுத்துன்னு சுத்தி அதை ஒரு ஆரோக்கியமான பிளாஸ்டிக் பாக்கெட்ல புஷ்டு வந்துட்டேன். மோர் எடுத்து ஒரு வாய் தான் குடிச்ச நண்பர்களே. உடம்புல உள்ள ஹீட்டுக்கு மோர் இறங்குறது தனியா தெரியுது. அவ்வளவு ஹீட்டா இருக்கு என்னோட உடம்பு. அதன் பிறகு மதிய உணவுக்கு எங்க வீட்டுல திடீர்னு கனவா எடுத்து வச்சிருந்தாங்க. உண்மையில சொல்ல போனா கனவா மீன்லாம் நான் சாப்பிட்டது இல்ல. நான் சொன்னேன் வீட்டுல கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்க சொன்னாங்க. ட்ரை பண்ணி பார்த்தேன். பட் அவங்க சொன்ன அளவுக்கு எனக்கு ஒன்றும் டிஃபரெண்ட் தெரியல. அதன் பிறகு அந்த நாள் கொஞ்சம் அப்படி இப்படின்னு போச்சு. ஓகே தான். அப்போ ஒரு மனசுக்குள்ள ஒரு வைராக்கியம் வந்துச்சு. கொடுக்குறோம், கம்பேக்ட் கொடுக்குறோம். ஆனா என்ன தரமா கொடுக்கணும். அதுக்காக ஓட்டம் மட்டும் 10வது முயற்சி கூடவே இந்த ஸ்கிப்பிங் பண்ண போறோம். ஸ்கிப்பிங்லாம் வாங்கியாச்சு. ஆனா உண்மை என்னன்னா சத்தியமா எனக்கு ஸ்கிப் பண்ண தெரியாது. அப்புறம் அந்த ஸ்கிப்பிங்க்கு தமிழ்ல என்னன்னு அமெரிக்கன் சர்ச் பண்ணி பார்த்தேன். குதியாட்டமா. நாளைல இருந்து ஓட்டமும் குதியாட்டமும் பண்ண போறோம். அப்புறம் இரவு உணவுக்கு நாங்க முக்கியமா ஒண்ணு காமிக்கணும். எங்க அம்மா செய்யற இந்த தக்காளி, இதுக்கு சத்தியமா நான் பேர் இன்னும் வைக்கல. எங்க அம்மா கூட சேர்ந்து ஆலோசனை பண்ணிட்டு இது என்ன பேர்னு சொல்றேன். இது தோசைக்கு நல்லா இருக்கும். இதோட டேஸ்ட் எப்படி இருக்கும்னா தக்காளி சட்னிக்கும் தக்காளி குழம்புக்கும் நடுவுல என்ன ஒரு டேஸ்ட் இருக்குமோ அந்த டேஸ்ட் இதுல இருக்கும். அவ்வளவுதான் நண்பர்களே. எனக்கு நாள் நல்லா போச்சு. ஓகே நண்பர்களே, இணைந்திருங்கள்.